வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் முதல் நாடாக கிரிபாட்டி தீவு புத்தாண்டை வரவேற்பு. இனப்பிரச்சினைக்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கொழும்பில் கலந்துரையாட உள்ளனர். இலங்கையின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய 3.4 மில்லியன் பேருக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க நிதி சேகரிப்பு. கிளிநொச்சி முட்கொம்பன் பிரதேசத்தில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியை கட்டுப்படுத்த கோரி போராட்டம். கிரவல் அகழ்வுக்கு எதிராக வவுனியா நாம்பன்குளம் மக்கள் இன்று போராட்டம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் எல்லை நிர்ணய குழுவினால் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழும் கிராமங்களில் மாற்றம். முன்னாள் பரிசுத்த பாப்பரசர் 16ஆம் பெனடிக்ட் 95வது வயதில் காலமானார். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் கலீன். இனப்பிரச்சினைக்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கொழும்பில் கலந்துரையாட உள்ளனர். இனப்பிரச்சினைக்கான பேச்சுவார்த்தைகள் அரசாங்கத்துடன் எதிர்வரும் 10ஆம் திகதி முதல் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கொழும்பில் கலந்துரையாட உள்ளனர். இந்த சந்திப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் கொழும்பு இல்லத்தில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா, பங்காளி கட்சிகளின் தலைவர்களான புளொட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், டெலோ அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன், இபிஆர்எல்எஃப் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். அனுசரணை வழங்குவோர் கலீன். உலகின் முதல் நாடாக கிரிபாட்டி தீவு புத்தாண்டை வரவேற்றுள்ளது. மத்திய பசிபிக் தீவு நாடான கிரிபாட்டி தீவு புத்தாண்டை வரவேற்றுள்ளது. இந்த நிலையில் உலகின் முதல் நாடாக கிரிபாட்டி தீவு புத்தாண்டை வரவேற்றுள்ளது. அதன் அடிப்படையில் அரச நிறுவனங்களில் இடம்பெறும் நிகழ்வுகளுக்கான செலவினங்களை கட்டுப்படுத்தி நிதியமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரச நிறுவனங்களின் பல்வேறு நிகழ்வுகளுக்கான செலவினங்களை இடைநிறுத்துவது தொடர்பான சுற்றறிக்கை அடுத்த வருடத்திற்கும் செல்லுபடியாகும் வகையில் 2023ஆம் ஆண்டுக்கான செலவினங்களை அங்கீகரிக்கும் மற்றும் பொது செலவினங்களை நிர்வகித்தல் என்ற தலைப்பில் இந்த புதிய சுற்றறிக்கையை நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன வெளியிட்டுள்ளார். வருடாந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின் மூலம் ஒதுக்கப்படும் ஒதுக்கீடு வரம்புகள் அடுத்த வருடத்திற்கு மிகை ஆகாத வகையில் செலவுகளை நிர்வகிப்பது அதிகாரிகளின் பொறுப்பு சுற்றறிக்கையில் வலுவாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய 3.4 மில்லியன் பேருக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க நிதி சேகரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான தேவைகள் மற்றும் முன்னுரிமைகள் கோரிக்கைக்கு இணங்க 2022 டிசம்பர் 30ஆம் திகதி வரை மொத்தம் 101.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சேகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகத்தின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹனா சிங்கர் ஹம்டி தெரிவித்துள்ளார். அதன்படி இலங்கையின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய 3.4 மில்லியன் பேருக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என அவர் உறுதியளித்தார். இந்த விடயத்தில் செய்த தாராளமான பங்களிப்புகளுக்கு தனது நன்றியை தெரிவித்த அவர் இந்த நிதி சேகரிப்பை ஒரு மைல்கல் என்று விவரித்துள்ளார். எம்.கே. சிவாஜிலிங்கத்திற்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம்.கே. சிவாஜிலிங்கத்திற்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திலீபனின் நினைவேந்தலை அனுஷ்டித்தமை தொடர்பில் 2020ஆம் ஆண்டு தான் கைது செய்யப்பட்டமையின் தொடர்ச்சியாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதா என்ற கேள்வியை எம்.கே. சிவாஜிலிங்கம் எழுப்பியுள்ளார். 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தியாக தீபம் திலீபன் உண்ணாவிரதம் ஆரம்பித்த நாளன்று அவருடைய நினைவை அனுஷ்டிக்கும் விதமாக கோண்டாவில் பகுதியிலே நினைவேந்தலில் ஈடுபட்டு திரும்பிய பொழுது கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 24 மணித்தியாலத்துக்கு மேலாக போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்து
நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை பயங்கரவாதத்தை பூத்தக்கூடிய வகையிலே போலீசார் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்ததை நான் அறிந்தேன். பின்னர் சாதாரண சட்டத்தின் கீழ் நான் முன்னிலைப்படுத்தப்பட்டேன். எது அப்படி இருந்தாலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற விசாரணையின் பொழுது இது பயங்கரவாதத்தின் கீழ் நாங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்ய யோசித்திருக்கிறோம். சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு இதனுடைய கோவைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே போலீசார் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் என்னுடைய வீட்டுக்கு வந்த வல்வெட்டித்துறை போலீசார் எனக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற கட்டளையை வழங்கி சென்றிருக்கிறார்கள். அந்த கட்டளையின்படி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு நீதிமன்றத்திலே சமூகம் அளிக்குமாறு எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதிலே பார்த்தோமாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே கோப்பாய் பகுதியிலே நடைபெற்ற குற்றச்செயலுக்காக யாழ்ப்பாண சாதாரண நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்யாமல் அது யாழ்ப்பாணத்திலும் மேல் நீதிமன்றம் ஹைகோர்ட் இருக்கத்தக்கதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ததனுடைய நோக்கம் என்ன? பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ்தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா, இல்லை என்றால் பயங்கரவாத தடை சட்டங்களை ஒத்ததாக அல்லது புலிகளுடைய மீளெழுச்சி உருவாக்கத்துக்கு முயற்சிக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறீர்களா என்ற விடயம் குற்றப்பத்திரிகை எங்களுக்கு வழங்கப்பட்டதன் பின்னர் தான் தெரியும். பயங்கரவாதத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது பிரிவின்களே வழக்கு தாக்கல் செய்வீர்களாக இருந்தால் அன்றைய தினத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக தடுப்பு காவலிலே சிறையிலே இருக்க வேண்டி வரும். அது மாத்திரமல்ல, அந்த நீதிமானுக்கு கூட என்னை பிணையிலே செல்ல அனுமதி வழங்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை. அது சட்டமாதிபருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. ஆகவே சட்டமாதிபர் அவ்வாறானவற்றை வழங்குவதற்கு எத்தனை மாதங்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை ஆண்டுகள் என்ற கேள்விகள் எழும். ஆகவே நீக்கப்படும் என்று சொல்லுகின்ற ஒரு முகத்திலே அடுத்த பக்கத்தாலே சர்வதேச நிறுவனங்களிலே இலங்கை அரசாங்கம் கேட்டுக்கொண்ட இலங்கை அரசாங்கத்தை அவர்கள் வற்புறுத்தியும் கூட அவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கிளிநொச்சி முட்கொம்பன் பிரதேசத்தில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியை கட்டுப்படுத்த கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி முட்கொம்பன் பிரதேசத்தில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் போதைப்பொருளை கட்டுப்படுத்துமாறு கோரியும் பிரதேசத்தில் போலீஸ் காவலரன் அமைக்க கோரியும் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட முட்கொம்பன் பிரதேசத்தில் உள்ள 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழ்ந்து வரும் மக்கள் கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனைகள், போதைப்பொருள் பாவனை என்பவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் பாவனையால் இளவயது திருமணங்கள், குடும்ப வன்முறைகள், சிறுவர் துன்புறுத்தல் சம்பவங்கள் என பல்வேறு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனால் குறித்த பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனையை கட்டுப்படுத்துமாறு கோரி வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள், மாவட்ட அரசு அதிபர் ஆகியோருக்கு ஏற்கனவே மகஜர்களை கையளித்திருந்தனர். இருப்பினும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமையை கண்டித்தும் இளம் சமுதாயத்தை பாதுகாக்க கோரியும் குறித்த பிரதேசத்தில் போலீஸ் காவலரன் அமைக்குமாறு கோரியும் போராட்டம் நடத்தப்பட்டது. இன்று முற்பகல் 10:30 மணிக்கு முட்கொம்பன் சந்தை முன்றலில் இருந்து ஆரம்பமான போராட்டம் முக்கொம்பன் மகா வித்தியாலய சந்தி வரை சென்று முடிவடைந்தது. இந்த பாடசாலையில் நிறைய படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாலும் இந்த கசிப்புன்ற ஒரு பிரச்சனையால அந்த பிள்ளைகள் படிப்பு வீணா போகுது. நிறைய பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு உள்ளாகணும். மற்றது நாங்கள் நைட்டில் கிளாஸ் போய் வரணாங்க 10 மணி வரைக்கும். பெற்றோர் எங்களை நம்பி படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டேன்றோம் இந்த ஒரு கசிப்புன்ற ஒரு காரணத்தால். இந்த கிராமத்தை பொறுத்த வரையில் இந்த கசிப்பு உற்பத்தி என்பது மோசமான முறையில் இன்றைக்கு விற்பனை ஆகின்றது. இதன் பாய்க்கின்றவருடைய தொகை என்று அதிகரித்து வருகின்றது. நாங்கள் பல முறை இது பற்றி வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றோம். பாதுகாப்பு தரப்பினர்கள் இது சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அவர்கள் சில சந்தர்ப்பத்தில் ஒப்புக்காக ஒரு சிலரை கைது செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 10,000 15,000 தண்ட பணமாக கோர்ட்ஸில் அறவிட்டதுக்கு பின்பு அவர்கள் திரும்ப அதே தொழில் தான் செய்கின்றார்கள். அவர்கள் 50,000 ரூபா உழைச்சி போட்டு அதிலே 15,000 அவர்கள் தண்ட பணமாக கொடுத்துட்டு வருவதிலே அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. எனவே இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த சமுதாயம் அழியும். எங்களை பிரதேசம் முக்கான பிரதேசம் 150க்குலாம் சரியான மாதிரி வன்முறை நடக்குது. இந்த கசிப்பை மட்டுமே இல்லாமல் ஆகணும். மற்றது பாடசாலை பிள்ளைகளுக்கு துப்பியம் நடக்குது, அதையும் இல்லாமல் ஆகணும்.
மற்றது நம்பி இந்த ரோட்ல போய் வரையலாம் இருக்கு இந்த கசிப்பினால. கசிப்பு கஞ்சாவால எங்கட கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதால எங்களுக்கு எங்கட கிராமத்துல இப்படியான இதுகள் இல்லாம எங்கட கிராமத்தை ஒரு நல்ல ஒரு கிராமம் ஆக்கணும்ன்றதை தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு பெண்களாகிய நாங்கள் 60 பேருக்கிட்ட இதுல இறங்கி இருக்கிறோம். என்னத்துக்காக? இதுல குரல் கொடுத்துட்டு போறதுக்காக இல்ல. நாங்கள் திருப்பியும் இந்த இடத்துல வந்து இறங்கி திருப்பியும் நாங்கள் குரல் கொடுப்போம். வந்து இந்த கசிப்பாலையும் கஞ்சாவாலையும் நல்லா இருக்கிற பிள்ளைகளையும் வந்து இதுகளை கொடுக்க பண்ணி வெட்டு கொலை குத்து என்று சொல்லி இப்படி எல்லாம் மிதாண்டு போட்டு இந்த கஞ்சாவை ஒழிக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்தங்கிற புள்ள குட்டிகள் அதுக்குள்ள இறங்கின உடனே அதுக்கு எதிராக இவியல் அவர்களை கொண்ட போலீஸில் இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான் எல்லாம் கொடுத்து அவர்களை இதால் கொண்டு அடைச்சி அவர்கள் ஒரு நல்ல இடங்கள் நல்ல தொழில்களுக்கு போகாதபடி எல்லாம் அவர்களை கோர்ட்ஸ் வழக்கண்டு சொல்லி அவர்கள் போக இல்லாத நிலையில நிற்கினோம். மன்னாரில் நாளை முதல் மாட்டிறைச்சி விற்பனை நிலையங்களில் விலை காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபை எல்லைக்குட்பட்ட மாட்டிறைச்சி விற்பனை நிலையங்களில் விலை காட்சிப்படுத்தப்படாமல் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகூடிய விலைக்கு இறைச்சி விற்பனை செய்யப்பட்டால் மன்னார் நகரசபைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாளை முதல் பள்ளிமுனை, பெரியகமம் மற்றும் சந்தை மாட்டிறைச்சி கடைகளில் 1 கிலோ மாட்டிறைச்சியை 1500 ரூபாவிற்கும், முள்ளுடன் 1400 ரூபாவிற்கும், 1 கிலோ ஈரல் 2000 ரூபாவிற்கும், 1 கிலோ ஆட்டிறைச்சி 2600 ரூபாவிற்கும் விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் விலையை நுகர்வோருக்கு காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் குத்தகைக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரவல் அகழ்வுக்கு எதிராக வவுனியா நாம்பன்குளம் மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா நாம்பன் குளத்தில் தொடர்ச்சியாக கிரவல் அகழ்வு இடம்பெறுவதால் அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்து கிராம மக்கள் இணைந்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எமது கிராம வளத்தை சூறை ஆடாதே, பிரதேச செயலாளரே மக்களின் வாழ்வை சீரழிக்காதே என மக்கள் பதாதைகளை ஏந்தியிருந்தனர். அதனையடுத்து கிரவல் அகலப்படும் பகுதிக்கு சென்ற கிராம மக்கள் கிரவல் அகலப்பட்ட இடங்களையும் ஊடகவியலாளர்களுக்கு காண்பித்தனர். என்னென்னா நாங்கள் இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கிறோம். இப்படி பெரிய கிடங்காக இருந்து ஒன்றுமே செய்யலை. அதில் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் விளையாட வருங்கள். இந்த கிடங்கடிக்கு கிடங்குக விழுந்தாலும் தெரியாது. மற்றது மாடு கண்டுகள் வளர்க்க இயலாது. இப்படி கிடங்குகளில் விழுந்து செத்து போடும். ஏற்கனவே விழுந்து செத்து இருக்குது இந்த கிடங்குக்குள்ள. அப்போ ஒன்றுமே நாங்கள் செய்யலை. இந்த கிடங்கை மூடி தர சொல்லி நாங்கள் சேர்க்கிறோம். வீடுகளில் இருந்து ஒரு 200 மீட்டருக்குள்ளே பெரிய கிடங்கு அடிச்சு எங்களுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறாது. பெரிய சில மக்கள் ஆக்கள் எல்லாம் பெரிய ரோட்டோடு எல்லாம் இந்த இருக்கும்போது எல்லாம் ரோட்டு வாகனம் போயில வரையில எல்லாம் முடித்து ஒதுக்கி என்று டிஎஸ்க்கு நாங்கள் போய் முறைப்பட்ட போது டிஎஸ் எங்களுக்கு 2 ஏக்கர் காணியாக இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு துண்டோண்டு ஹோமிட் போடுறதுக்கு சொல்லி கச்சேரியில் எங்களுக்கு தந்தவை கம்பி கட்ட போட்டுருக்கிற நேருக்குள்ளேயே மண் எடுக்க சொல்லி அவைகளுக்கு சொல்லுறாரு. நாங்கள் பார்த்துக்கொண்டிக்க சரியா 5:30 ஆக்களோட வந்து அவைகளுக்கு மண் எடுக்கிறதுக்கு துண்டு கொடுத்துட்டு நாங்கள் பார்த்துக்கொண்டிக்க அவர் போகிறார். அது என்ன அம்மாவோட காணி எங்களுக்கு காணி இல்லை, நாங்கள் உளுந்து போடுறது இதோட செய்கிற காணியினுடைய இல்லை கிரவலில் உளுந்து காய்க்கும் கொண்டு கேட்குறாரு. என்ன நான் ஒரு 3 வருஷ காலமாக டிஎஸ் ஆஃபீஸுமாக திரிகிறேன். எவ்வளவோ கஷ்டத்து மத்தியில் நான் இருந்தேன். எனக்கு 5 பிள்ளைகள் 5 பிள்ளைகளும் அங்கங்கே இருக்குது. காணி இல்லாமல் எந்த காணிகள் எல்லாத்தையும் அவர் பிடிச்சி வச்சுக்கொண்டு இந்த வயல் காணியையும் பிடிச்சி மருந்தடித்து சேர்ந்து அதுக்கு ஒட்டி எடுத்துக்கொண்டு போட்டார். டிஎஸ்ஆக்கள் ஒரு நடவடிக்கை எவ்வளோ இல்லை. பொலிசிட்ட போனால் ஓமந்தா பொலிசில் அவைகள் ஒன்றுமே இல்லை, வாரதே இல்லை. என்னையும் அவரையும் கூப்பிட்டு நேரடியாக விசாரிக்கிறது இல்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் எல்லை நிர்ணய குழுவினால் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழும் கிராமங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கரைதுறைப்பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் தா அமலன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் எல்லை நிர்ணய குழுவினால் வட்டாரங்கள் குறைப்பு செய்யப்பட்ட போதும் முழுமையான சிங்கள மக்களை கொண்ட வெளியோயா பிரதேசத்தில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாமல் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழும் கிராமங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கரைதுறைப்பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் தா அமலன் தெரிவித்துள்ளார். 13 வட்டாரங்களை கொண்ட கரைதுறைப்பெற்ற பிரதேச சபை எல்லை நிர்ணய குழுவினால் 10 வட்டாரங்களாக குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. கரைதுறைப்பெற்ற பிரதேசத்திற்கு உட்பட்ட கணுக்கேணி வட்டாரத்தில் குமாரபுரம் கிராமம் உள்வாங்கப்பட்டிருந்தது. குமாரபுரம் கிராமத்தில் 80 முஸ்லிம் தமிழ் குடும்பங்களும் 333 தமிழ் குடும்பங்களும் என மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த குமாரபுரம் கிராமம் தற்போது கிச்சிராபுரம் வட்டாரம் என புதிதாக உருவாக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள் சிறைந்து வாழும் பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. குமாரபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க முருகன் ஆலயம் காணப்படுகின்றது. இந்த நிலையில் குமாரபுரம் கிராமத்தை முஸ்லிம் மக்கள் வாழும் வட்டாரத்துடன் இணைப்பதை குமாரபுரம் கிராம மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கூகுள் வரைபடத்தில் தமது கிராமத்தை பார்வையிடும் போது குமாரபுரம் முஸ்லிம் கொலனி என பெயர் காணப்படுகின்றது. தரைத்தோற்ற அமைப்பை வரைபடங்கள் ஊடாக பார்த்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர்.
எல்லை நிர்ணய அமைப்பு எல்லைகளை நிர்ணயம் செய்யும் போது கிராம மட்ட அமைப்புகளை அழைத்து பேசி இருக்க வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளிமாவட்டத்தை சேர்ந்த அதிகளவானவர்களே அரசு உத்தியோகத்தர்களாக பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் நிலை தெரியாது. மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் மக்களின் பிரச்சனைகள் தெரியும் என கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் தா அமலன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழ் மக்கள் அதிகம்பாலும் குமாரபுரம் கிராமத்தை கணுக்கேணி வட்டாரத்துடன் இணைக்குமாறு கோரி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் க விமலநாதனிடமும் காணிப்பகுதி மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலனிடமும் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளரிடமும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் ஆகியோர் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் இது முதற்கட்ட நடவடிக்கை எனவும் தீர்வு கிடைக்க தவறும் பட்சத்தில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர். எந்த தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தயார் என அதன் தவிசாளர் மருதபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எந்த தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தயார் எனவும் தனிவழியா அல்லது கூட்டணியா என்பது தொடர்பில் தேசிய சபையே முடிவெடுக்கும் எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தவிசாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். என்று நுவரெலியா கொட்டகலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதார பாரிய ஒரு பிரச்சனை இருக்குது நாட்டில். அந்த வகையில் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இன்னைக்கு ஒரு தேர்தல் வேணுங்கிறாங்க. தேர்தல் ஆணையாரும் தேர்தல் நடத்தணுங்கிறாரு. மக்கள் தீர்மானிப்பாங்க தேர்தல் வேணுமா இல்லையாங்கிறது. எங்களை பொறுத்தவரை காங்கிரஸை பொறுத்தவரை எந்த தேர்தலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி ஜனாதிபதி தேர்தல் வருமாக இருந்தாலும் அதற்கு யாரை ஆதரிக்கணுங்கிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தயாராக இருக்குது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் பல உள்ளூராட்சி மன்றங்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி இந்த முறையும் சேவல் சின்னத்தில் போட்டியிடுவோம், அங்கங்க சேவல் சின்னத்தில் போட்டியிடுவோம். அதே மாதிரி எங்கெங்க நாங்க கூட்டணி அமைத்து போட்டியிடுவோமோ அதை அந்த நேரத்தில் நாங்கள் முடிவு செய்வோம். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள விவசாய காணிகளை விடுவிப்பது தொடர்பாக வனப்பரிபாலன திணைக்கள அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் திருக்கோவில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள விவசாய காணிகளை விடுவிப்பது தொடர்பாக வன பரிபாலன திணைக்கள அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் கூட்டம் திருக்கோவில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடல் கூட்டமானது திருக்கோவில் பிரதேச செயலாளர் கஜேந்திரன் தலைமையில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடல் வன பரிபாலன திணைக்களம் எல்லை இடப்பட்டுள்ள காணிகள் தொடர்பாக ஆராய்ந்து விடுவிப்பது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. தேசிய தொழில் முயற்சி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கைத்தொழில் வணிக அமைச்சின் ஊடாக 2 சுயதொழில் முயற்சி குடும்பங்களுக்கு இதன்போது வாழ்வாதார உதவிகளும் வழங்கி வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் அனைத்து சுகாதார அலுவலக பிரிவுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் டெங்கு ஒழிப்பு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் டெங்கு ஒழிப்பு பெருக்கம் அதிகமாக உள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் அனைத்து சுகாதார அலுவலக பிரிவுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் கீழ் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் பணிப்புரையின் கீழ் மட்டக்களப்பு சுகாதார அலுவலக பிரிவில் 3 நாட்கள் விசேட டெங்கு ஒழிப்பு நாட்களாக அறிவிக்கப்பட்டு விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் டெங்கு நுளம்புகள் அதிகமாக உள்ள பகுதியாக இனங்காணப்பட்ட மட்டக்களப்பு மாமாங்கம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவிற்குட்பட்ட கிராம சேவையாளர் பிரிவில் வீடுகள் மக்கள் ஒன்று கூடும் பொது இடங்களில் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துடன் மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் இணைந்து வைத்திய அதிகாரி உதயகுமார் தலைமையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது உதவி பிரதேச செயலாளர் ஆமார் சியாபுல்லா, பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஏ சுதர்சன், மேற்பார்வை பொது சுகாதார உத்தியோகத்தர் ரமேஷ்குமார், பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு ஒழிப்பு களப்பிரிவு உத்தியோகத்தர்கள், மாமாங்கம் கிராம அபிவிருத்தி குழு தலைவர் உட்பட குழு உறுப்பினர்கள், மாதர் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதேவேளை மேற்கொள்ளப்பட்ட டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு சோதனை நடவடிக்கையின் போது டெங்கு நுளம்பு பெருக்கம் உள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்ட காணி உரிமையாளர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் டெங்கு நுளம்பு பெருகும் வீட்டு உரிமையாளர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமது மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினுள் ஒவ்வொரு பொது சுகாதார பரிசோதகர் பிஹெச் ஏரியாக்களிலும் தற்பொழுது டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது டெங்கு ஆட்கொள்ளி நோயாக காணப்படுகின்றதால் இந்த நோயை கட்டுப்படுத்துவது
MOH ஆஃபீஸால் மட்டும் முடியாத காரியம். எனவே இதன் சமூகத்தின் ஒத்துழைப்பு முக்கியம். ஆகவே இதற்காக நாங்கள் மாநகர சபை மற்றும் டிஎஸ் ஆஃபீஸ், டிஎஸ், ஜிஎஸ், RDS, சமூக அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் என்ற எல்லா அமைப்புகளையும் ஒன்றிணைத்து இன்று டெங்கு தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இதில் மக்களை விழிப்பு ஊட்டுவதோடு இந்த டெங்கு நோய் பெறக்கூடிய நுழம்பு பெறக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி அகற்றுவதோடும் மீன் குஞ்சுகள் போன்ற நுழம்பு குடம்பிகளை சாப்பிடக்கூடிய மீன்களை கிணறுகள் போன்றவற்றை விடுவதன் மூலமும் நாங்கள் நோயை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை ஏற்படுத்துகின்றோம். இன்று எமது இந்த பகுதியில் உள்ள மாவாங்க பிரதேசத்தில் உள்ள மக்கள் அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் எங்களுக்கு இந்த நோயை கட்டுப்படுத்துவதில் பாரிய வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்துகிறேன். அத்தோடு மக்களும் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகளை ஈடுபட்டு இந்த எதிர்வரும் மழை காலத்தில் நுழம்பு பெறுவதை தடுத்து இதற்குரிய முக்கியமான தங்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் வேண்டும். கலப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்குட்பட்ட பிரதேசங்களில், குறிப்பாக மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பிரதேசங்களில் கிராம சேவை பிரிவுகளில் டெங்கு ஆட்கொல்லி நோயினை கட்டுப்படுத்தும் முகமாக கண்டெய்னர் கலெக்ஷன் உட்பட மக்களை விழிப்புணர்வு ஊட்டுகின்ற இன்றைய நாளில் இந்த செயற்பாடுகளை இன்று சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தோடு இணைந்து மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் சேர்ந்து இந்த நிகழ்வினை இன்று ஆரம்பித்துள்ளோம். இந்த நிகழ்வில் மாநகர சபை உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், அதேபோன்று எங்களுடைய மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கிராம சேவை பிரிவு கிராம நிலதாரிகள், அதேபோன்று சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பொது அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் ஊடாக ஆட்கொல்லி நோயான டெங்கிலிருந்து மக்களை பாதுகாப்பதே எமது நோக்கமாக காணப்படுகின்றது. மேலும் இந்த நிகழ்வில் எதிர்காலத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்கள், அதேபோன்று ட்ரைஃபோர்சஸ் உட்பட சகலரும் கலந்து கொள்கின்ற பட்சத்தில் இந்த நிகழ்வினை சிறப்பாக செய்து முடிக்க வாய்ப்பு காணப்படுகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்த மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகத்தர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட போலீஸ் ஜீப் வண்டிகள் போலீஸ் நிலையங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தினால் நிவாரண கடன் அடிப்படையில் இலங்கை போலீசிற்கு வழங்கப்பட உள்ள 500 ஜீப் வண்டிகளில் முதல் கட்டமாக 125 ஜீப் வண்டிகள் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை போலீஸ் நிலையங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு கொழும்பு நாரகன்பட்டியில் உள்ள போலீஸ் போக்குவரத்து பிரிவில் இடம்பெற்றது. பிரதி போலீஸ் மா அதிபர் புத்திக ஸ்ரீவர்த்தன தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. 125 ஜீப் வண்டிகளில் 60 ஜீப் வண்டிகள் மேல் மாகாணத்திற்கு உட்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விசேடமாக பாணந்துறை, களத்துறை, ஹம்பஹா, நீர்கொழும்பு, களனி, கொழும்பு மத்தி, கொழும்பு தெற்கு, கொழும்பு வடக்கு, நுகேகொடை மற்றும் கல்கிசை உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களுக்கு போலீஸ் ஜீப்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ் மாநகர சபையை கலைப்பது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கேட்கப்பட உள்ளது. யாழ் மாநகர முதல்வராக இருந்த வி மணிவண்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் புதிய முதல்வரை தெரிவு செய்வதற்கு மாநகர கட்டளை சட்டம் இடம் கொடுக்காது என வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சே பிரணவநாதன் தெரிவித்துள்ளார். மாநகர சபையை கலைப்பது தொடர்பான அதிகாரம் தனக்கு இல்லை என்றும் அது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்திலிருந்து ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்தில் இருந்து ஐஸ் போதைப் பொருளை பேசாலை போலீசார் மீட்டுள்ளனர். தலைமன்னாரில் இருந்து நேற்றிரவு 7:30 மணியளவில் கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தை இரவு 8 மணியளவில் பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக பேசாலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி HMK ஹேரத், உதவி போலீஸ் பரிசோதகர் AS ஆனந்த் ஆகியோர் அடங்கிய குழு சோதனையிட்டது. இதன்போது பேருந்தின் பின் ஆசனத்தின் இருக்கையின் கீழ் காணப்பட்ட பொதியொன்று மீட்கப்பட்டது. அதில் 95 கிராம் நிறையுடைய ஐஸ் போதைப்பொருள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. பின் இருக்கையில் இருந்த பயணி, பேருந்து சாரதி, நடத்துனர் ஆகியோர் பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு நீண்ட நேர விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. நாட்டு மக்கள் அன்றாட உணவை பெற்றுக் கொள்வதற்கு அவதி உறுகின்றனர் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் து. ரவிகரன் தெரிவித்துள்ளார். நாட்டில் 25% உணவை பெற்றுக் கொள்வதற்கு பாரிய இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் 25% உணவு உட்கொள்வதை குறைத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான து. ரவிகரன் தெரிவித்துள்ளார்.
துரைராசா ரவிகரனால் முன்னெடுக்கப்படும் வாழ்வோம் வளம் பெறுவோம் செயற்திட்டத்தின் 58ஆம் கட்டத்தில் இன்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மக்கள் தொடர்பகத்தில் வைத்து உதவி வழங்கப்பட்டது. இதன்போது தாயகத்தை சேர்ந்த 51 குடும்பங்கள் உள்ளீர்க்கப்பட்டு அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. நாட்டில் 25 வீதமானாக்கள் கிட்டத்தட்ட 55 லட்சம் 60 லட்சம் பேர் சாப்பாட்டுக்கு சரியா கஷ்டப்படுது. ஒரு 60 லட்சம் பேர்கிட்ட சாப்பாட்டை குறைச்சி சாப்பிடுது. 2,20 லட்சம் பேருக்கும் இலங்கையில உணவை அரசாங்கம் கொடுக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் பெண் பிரதிநிதித்துவம் கட்டாயம் ஆக்கப்பட வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபதலைவர் பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். இலங்கை சனத்தொகையில் 52 வீதமானோர் பெண்களாக இருந்தும் நாடாளுமன்றத்தில் 5% கூட பெண் பிரதிநிதித்துவம் இல்லை எனவும் பெண்களுக்கு உரிய இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டு பெண் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபதலைவரும் சர்வதேச விவகாரங்களுக்கான பொறுப்பாளருமான பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான தெளிவூட்டல் பயிற்சி பட்டறை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபதலைவர் பாரத் அருள்சாமியின் ஏற்பாட்டில் சர்வதேச பொது சேவைகளுக்கான சம்மேளனத்தின் அனுசரணையில் நுவரெலியா கொட்டகலை CLF கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. பிரதம அதிதியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தவிசாளரும் நிதி செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதமாண்டி ரமேஸ்வரன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதி தலைவர் திருமதி அனுஷா சிவராஜா, மஸ்கலியா பிரதேச சபை தலைவர் திருமதி செண்பகவள்ளி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பணிப்பாளர்கள், இளைஞர் அணி பொதுச் செயலாளர் அர்ஜுன் ஜெயராஜ், பயிற்சி பட்டறைக்கான வளவாளர் கிருஷாந்தன், போலீஸ் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில சட்ட ஏற்பாடுகள் படி பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கான பல ஏற்பாடுகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது சரியான முறையில பின்பற்றப்படுதான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. நிறைய பெண்கள் குரல் எழுப்புறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த குரலை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு நாம தயாரமா இருக்கமான்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. 2023ஆம் ஆண்டு போற நேரம் நாங்க எங்களுடைய மலையகத்தில் இருக்க பெண்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய நலன்புறையும் அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு நோக்கமா தான் இந்த வேலை திட்டத்தை நாங்க செஞ்சிருக்கோம். வவுனியாவில் பழுதடைந்த நிலையில் மீட்கப்பட்ட அரிசி மூடைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தகவல் கூறியுள்ளார். இந்தியாவின் தமிழக அரசினால் இலங்கை மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட அரிசி மூடைகள் தொடர்பில் தகவல் கோரி வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வவுனியா அரசாங்க அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் தமிழக அரசினால் இலங்கை மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட அரிசி மூடைகள் பழுதடைந்த நிலையில் வவுனியாவில் மீட்கப்பட்டதாக ஊடகங்கள் மூலம் அறிந்தேன். இவ்விடயத்தின் உண்மை தன்மையை அறிவதற்கு நான் ஆவலாக உள்ளேன் என செல்வம் அடைக்கலநாதனின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலபோக நிச்சயை மேற்கொண்டுள்ள குறைந்த வருமானம் பெறும் விவசாய குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளது. காலபோக நெற்றிகை மேற்கொண்டுள்ள குறைந்த வருமானம் பெறும் விவசாய குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்கும் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் 9,449 விவசாயிகளுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பில் இடப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ப. தேவரதன் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதற்கட்டமாக 12,707.2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொண்டுள்ள விவசாயிகளுக்கு மொத்தமாக 127.072 மில்லியன் ரூபாய் நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோரளைப்பற்று பிரதேச சபையின் 2023ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் 4 வாக்குகளால் 2வது தடவையாகவும் தோற்கடிக்கப்பட்டது. கோரளைப்பற்று பிரதேச சபையின் 2023ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் 4 வாக்குகளால் 2வது தடவையாகவும் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. கோரளைப்பற்று பிரதேச சபையின் 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அமர்வு தவிசாளர் ஷோபா ஜெயரஞ்சித் தலைமையில் இடம்பெற்றது. கடந்த 14/12/2022 அன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து மீண்டும் தவிசாளரினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்போது பகிரங்க வாக்களிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. 2023ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட வாசிப்பிற்கு ஆதரவாக 9 வாக்குகளும் எதிராக 13 வாக்குகளும் அளிக்கப்பட்டு 4 மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் 6 உறுப்பினர்களும், ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த உறுப்பினர் ஒருவரும், சுயேட்சை குழு உறுப்பினர் ஒருவரும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த ஒருவருமாக 9 பேர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினை சேர்ந்த உறுப்பினர்கள் அமர்விற்கு சமூகம் அளித்திருக்கவில்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் 6 பேரும், முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் 3 பேரும், ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் 2 பேரும், நல்லாட்சிக்கான இயக்க உறுப்பினர் ஒருவரும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த உபதவிசாளரும் 13 பேர் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனர். இதேவேளை கடந்த காலத்தில் உபதவிசாளர் உட்பட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் ஆட்சியமைப்பதற்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினருக்கு ஆதரவு வழங்கியிருந்தனர். இம்முறை அவர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். இதேபோன்று கடந்த 14/12/2022 ஆண்டு 2023 ஆண்டிற்காக வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது 2 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருந்தது. அவ்வேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினை சேர்ந்த உறுப்பினர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தார். இச்சபையானது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் இயங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021 ஆண்டில் 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இதே தவிசாளரினால் சமர்ப்பிக்கப்பட்ட போது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கோல்லைப்பட்டு பிரதேச சபையில் கடந்த 5 வருடங்களாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் இணைந்து ஆதரவு வழங்கி கொண்டிருந்த எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் அமைப்பினர் இன்றைய இந்த 5வது வரவு செலவு திட்டத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்ததன் காரணமாக இந்த வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்திருந்தாலும் நாங்கள் முதலாக சபை அமைக்க முன்னர் 18ஆம் ஆண்டில் நாங்கள் தமிழ் அரசு கட்சியைத்தான் கேட்டிருந்தோம். கூட்டாக இணைந்து நாங்கள் ஆட்சியை அமைப்போம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CN ஜோகேஸ்வரன் ஐயா அவர்களிடம் கேட்டிருந்த போதும் அவர்கள் இணங்காத ஒரு பட்சத்தில் தமிழர்களுடன் அவர்கள் எங்களுடன் இணங்காத ஒரு பட்சத்தில் தான் நாங்கள் முஸ்லீம் ஆதரவாளர்களை கௌரவ உறுப்பினர்களை இணைக்க வேண்டியிருந்தது. தற்பொழுது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததற்கான காரணம் பள்ளிவாசலால் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு வேண்டுகோள். எங்களுடைய வாழைச்சேனை கோலைப்பட்டி பிரதேசத்துக்குரிய சில எல்லைகளை அவர்கள் குறிப்பாக சுட்டி காட்டியது எங்களுடைய மீன்பிடி துறைமுகம், வைத்தியசாலை, நீதிமன்றம், ரயில்வே ஸ்டேஷன், விவசாய கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து நிலப்பரப்புகளும் தங்களுடைய மத்திய பிரதேசத்துக்கு உரியது என்பதனை எங்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் பிள்ளையானவர்கள் வந்து அதில் தலையீடு செய்ய மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதி தந்தால் மாத்திரம்தான் தாங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். அப்போ அதனையும் சுட்டிக்காட்டி நாங்கள் வரவு செலவு திட்டம் என்பது பிரதேச சபைக்குரிய பிரதேசத்துக்குரிய மக்களுடைய அபிவிருத்திக்காகவே தவிர தனிய கட்சிக்கோ அல்லது தவிசாளருக்கோ ஆனது அல்ல. அதனையும் சுட்டிக்காட்டி கடந்த 14ஆம் திகதி நாங்கள் 1வது வரவு செலவு திட்டத்தை போட்டிருந்தோம். கௌரவ உறுப்பினர்கள் பல குறைபாடுகளை அதில் சுட்டிக்காட்டி உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் நாங்கள் அடுத்ததற்கு கட்டாயமாக ஆதரவு வழங்குவோம் என்று தெரிவித்ததன் நிமித்தம் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட அத்தனை விடயங்களும் வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தும் இன்று அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமல், ஏனெனில் ஒரு கௌரவ உறுப்பினர் உங்களுக்காக எதிர்க்கிறேன் என்று கூறினார். ஆகவே பிரதேசத்தின் நோக்கத்தையோ நலனையோ அபிவிருத்தியோ அவர்கள் நோக்காக கொள்ளவில்லை. குறிப்பாக கட்சி ரீதியான ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அதேபோல் தவிசாளர் மேல் கொண்ட ஒரு கோபம் என்ற அடிப்படையில் தான் இன்றைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். பல குறைபாடுகளை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஆனால் கடந்த 5 வருடங்களிலும் பாகுபாடின்றி சகல வட்டாரங்களிலும் எல்லா வேலை திட்டங்களும் முறையாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஆவணங்கள், ஆதாரங்கள் எங்களுடைய சபையிலே இருக்கின்றது. நிச்சயமாக அதனை எல்லோரும் பார்த்து கொள்ளலாம். பெண்களுக்கான வாழ்வாதார திட்டங்கள் கடந்த 5 வருடமாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த வருடம் தனியே ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பெண் உறுப்பினரால் வைக்கப்பட்டும் அதனைத்தான் செய்யவில்லை என்று ஒட்டுமொத்தமாகவே இவ்விடத்தில் மறுப்பை தெரிவித்திருக்கின்றார். எந்த தடையும் விதிக்கவில்லை. எல்லா வட்டாரத்துக்கும் அதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்கள் அல்லது அந்த வட்டாரங்கள் 14 வட்டாரங்களுக்கும் சகலவிதமான அபிவிருத்தி வேலை திட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றது. அதுதான் நான் முதலே கூறினேன். அதுக்குரிய ஆவணங்கள், செயற்பாடுகள் இங்கே இருக்கின்றது. அதனை பார்த்தால் தெரியும் ஒதுக்கப்பட்டிருக்குதா இல்லை. நான் அதனை சபையிலும் சுட்டி காட்டியிருந்தேன். குறிப்பாக அந்த அடிப்படையில் மக்களுடைய தேவை, சேவை, நலன் கருதித்தான் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அவ்வாறு வேலைகள் நடைபெற்று இருந்தபடியினால் தான் எங்களுக்கு கனடிய மாநகர சபையுடன் குறிப்பாக 6 வருடத்துக்கான ஒப்பந்தம் இந்த இலங்கையிலேயே தெரிவு செய்யப்பட்ட சபைகளில்
ஒரு சபையாக கிழக்கு மாநிலத்தில் ஒரே ஒரு சபையாக எங்களுடைய சபை வந்தது எங்களுடைய சேவையின் நிமித்தம் காரணமாகத்தான். அதிலும் பெண்களுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதற்காகத்தான் என்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். அந்த வேலை திட்டம் இனி வருங்காலத்தில் தான் 6 வருடத்துக்கு செல்ல போகின்றது. அதற்கான ஒப்பந்தமும் முடிவடைந்திருக்கின்றது. ஆகவே சபை வேலை செய்யவில்லையாக இருந்திருந்தால் இவ்வாறான விடயங்களெல்லாம் எங்களுக்கு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்காது. ஆகவே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அல்லது தவிசாளரை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வில் தான் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். நீங்கள் அவர்கள் என்று பேசியதை கேட்டிருக்கலாம். தற்பொழுது எங்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் சுயேட்சை குழுவும் அதேபோல் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியும் எங்களுக்குரிய ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். உண்மையாகவே வாழைச்சேனை பிரதேச சபையில் நடந்த பாதீட்டுக்கான வாக்கெடுப்பில் இன்று தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பாதீடு இன்று தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம். கடந்த காலங்களில் நான் நினைக்கின்றேன் 2023ஆம் ஆண்டுக்கான பாதீடு இன்று தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் இப்படியான ஒரு பாதீடு கொண்டு வரப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அது ஒரு அராஜக முறையில் அந்த பாதீடு அமுல்படுத்தப்பட்டு இந்த சபையிலே நடந்தேறிக் கொண்டிருந்தது. ஆகவே இன்று நாங்கள் அதை ஜனநாயக ரீதியாக நாங்கள் அதை இன்று மக்களுக்கு பிரதிபலித்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் அரசியல் அதிகாரங்களையும் அரசியல் துஷ்பிரயோகங்களையும் பயன்படுத்தி அராஜக அரசியலின் ஊடாக நான் நினைக்கின்றேன் அந்த பாதீடை மிக வன்மையாக தோற்கடிக்கப்பட்டிருந்தும் அந்த பாதீடை ஒரு சட்ட முறையற்ற விதத்தில் இந்த பிரதேச சபையில் நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள். ஆகவே இருந்தாலும் இந்த பாதீட்டு இன்றைக்கு எங்களுக்கு இன்று நாங்கள் ஜனநாயக ரீதியாக தோற்கடித்ததன் ஊடாக இந்த சமூகத்துக்கு ஒரு மிக தெளிவான செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். பாதீட்டுக்கு ஆதரவாக 9 எதிர்ப்பாக 13 விசேஷமாக இந்த பிரதேச சபையினுடைய பிரதி தவிசாளரும் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார். இந்த பாதீடுக்கு இந்த பாதீடு என்பது இந்த சபையை பொறுத்த மட்டில் கடந்த காலங்களில் கடந்த 2021ஆம் ஆண்டுக்கான பாதீடு மிக மோசமான முறையில் ஜனநாயக அற்ற முறையில் அடக்கப்பட்டிருந்தது. அன்றைய அந்த பாதீடு தோல்வியுற்றிருக்கும். இந்த சபையிலிருந்து தவிசாளர் உட்பட அந்த ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் விலகி சென்றிருக்க வேண்டும். ஆனால் சிறையிலிருந்து திருவாளர் புள்ளியானவர்கள் வந்து செய்த முதலாவது வேலை இந்த பிரதேச சபையில் இருந்த ஜனநாயகத்தை குழி தோன்றி புதைத்ததை தவிர வேறொன்றும் செய்யவில்லை. அன்றிலிருந்து ஒரு சட்டவிரோத சபையாகத்தான் இது இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு உள்ளூராட்சி திணைக்களத்தினுடைய கூட்ட விதிமுறைகளை உள்ளூராட்சி சட்டத்தினுடைய கூட்ட விதிமுறைகளை கூட மீறாமல் நிறைவேற்றப்பட்ட அந்த பாதீட்டின் மூலம் ஒரு அதிகார துஷ்பிரயத்தின் உச்சத்தில் நின்றுதான் இந்த சபை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நான் அடிக்கடி சபையில் சொல்லுகின்ற விடயம் இது ஒரு சட்டவிரோத சபை என்றாகவே அதன் அடிப்படையில் இன்று ஜனநாயகம் வென்றிருக்கின்றது. அக்கரைப்பற்று நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு தீ வைத்த குற்றச்சாட்டில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கரைப்பற்று நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு தீ வைத்த குற்றச்சாட்டில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கரைப்பற்று போலீசார் மேற்கொண்ட விசாரணையை தொடர்ந்து 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கோலாவில் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதுடன் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர் செய்யப்பட உள்ளனர். இம்மாதம் 21ஆம் தேதி அக்கரைப்பற்று நீதிமன்ற கட்டட தொகுதி தீயில் எரிந்தது. இதன்போது நீதிமன்ற ஆவண பகுதி முற்றாக நாசமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவைக்கு புதிய நியமனங்களை வழங்குவது தொடர்பில் ஆராய பிரதமரின் செயலாளர் தலைமையில் விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 30,000 அரசு சேவையாளர்கள் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அரசு சேவைக்கு புதிய நியமனங்களை வழங்குவது தொடர்பில் ஆராய பிரதமரின் செயலாளர் தலைமையில் விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு சேவைகள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு சேவையாளர்களுக்கு உபகார கொடுப்பனவுகளை மட்டுப்படுத்துமாறு திரைசேரி சகல அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் அறிவித்துள்ள நிலையில் அரசு சேவையாளர்களுக்கு 4,000 ரூபாய் உபகார கொடுப்பனவை வழங்க அரசு சேவைகள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சு தீர்மானித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செவிப்புலன் அற்றோர் சங்க நத்தார் விழா இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட செவிப்புலன் அற்றோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் வருடாந்த நத்தார் விழா இன்று செல்வபுரம் பகுதியில் நடத்தப்பட்டது. விருந்தினர் வரவேற்புடன் ஆரம்பமான நிகழ்வில் மங்கள விளக்கேற்றல், விருந்தினர்களது உரை என்பன இடம்பெற்றதுடன் தொடர்ந்து சிறார்களுக்கு நத்தார் பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் விருந்தினர்களுக்கும் நத்தார் பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் விருந்தினர்களாக முல்லைத்தீவு பங்கு தந்தை அந்தோணி பிள்ளை அகஸ்டின் அடிகளார், இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான துரைராசா ரவிகரன், கரைதுறைப்பற்று பிரதேச சபை உப தவிசாளர் மரியநாயகம் தொம்மை பிள்ளை,
வவுனியா செவிப்புலனற்றோர் சங்க தலைவர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இடமாற்றம் பெற்றுச் செல்லும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் வடக்கு மாகாண கட்டளை அதிகாரி ஹெட்டியாராச்சியை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இடமாற்றம் பெற்றுச் செல்லும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் வடக்கு மாகாண கட்டளை அதிகாரி ஹெட்டியாராச்சியை கௌரவிக்கும் நிகழ்வு தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான கட்டுப்பாட்டு பிரதிநிதி கருணாகரன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதன்போது DTTK ஹெட்டியாராச்சி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார். இதன்போது குளோபல் அசோசியேஷன் ஐரோப்பாவிற்கான தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் அன்பளிப்பில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான 25,000 ரூபாய் காசோலைகள், இரண்டும் வறுமை கோட்டிற்குட்பட்ட குடும்பத்தில் திருமண பந்தத்தில் இணைந்த தம்பதியர் ஒருவருக்கு 50,000 ரூபாய் காசோலையும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துலசேன, யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், யாழ் போதனா வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் ஸ்ரீ பவானந்த ராஜா, வடக்கு மாகாண பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த மற்றும் மத தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளருக்கான சேவை நலன் பாராட்டு கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. கடந்த 30 வருடங்கள் நீர்ப்பாசன திணைக்களத்தில் பல உயர்நிலை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்று செல்லும் கிழக்கு மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் எந்திரி எஸ் கணேசலிங்கம் சேவை நலன் பாராட்டு நிகழ்வும் கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் ஜி சுஜிதரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. கிழக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர்களின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு திராய்மடுவில் உள்ள மாகாண நீர்ப்பாசன திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பணிப்பாளரின் பாரியாரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளருமான கலாராஜினி கணேசலிங்கம், அவரது மகள் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்வில் திணைக்கள உத்தியோகத்தர்களின் வாழ்த்துப்பா பாராட்டு வாழ்த்துரைகளும் பணிப்பாளருக்கான பொன்னாடையும் போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணம் போன்ற மாகாணங்களில் விவசாயிகள் மற்றும் இந்நாட்டு மக்களுக்கான அளப்பெரிய சேவையை ஆற்றி 31/12/2022 முதல் ஓய்வு பெற்று செல்ல இருக்கின்ற கிழக்கு மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் எந்திரி எஸ் கணேசலிங்கம் ஐயா அவர்களின் சிறந்த சேவையை கருத்திற்கொண்டு அவருக்குரிய பிரியாவிடை வைபவம் மற்றும் அவருக்கு சேவை நலன் பாராட்டு விழா நடத்துவதற்காக நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இவர் தனது 30 வருடத்துக்கு மேலதிகமான சேவை காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மியாங்கல் குளம், புலுக்குனாவை குளம் போன்ற குளங்களின் நீர் கொள்ளளவை அதிகரித்தது மட்டுமல்லாது மட்டக்களப்பு, திருவோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் பல நீர்ப்பாசன திட்டங்களின் வளர்ச்சிக்காக முன்னின்று பாடுபட்டதுடன் விவசாயிகளின் நன்மை கருதி பல திட்ட வேலைகளையும் ஆற்றியுள்ளார். அத்தோடு இன்று திராய்மடுவில் உள்ள இக்கட்டிடத்தின் இந்த இடத்தில் புதிய கட்டிடத்தை அமைப்பதற்கு அயராது உழைத்ததுடன் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் மற்றும் பொறியியலாளர்களின் பட்டய பொறியியலாளர் பட்டத்தை பெறுவதற்காக ஒரு பயிற்சி பெறும் பயிற்சி பெறுவதற்காக அனுமதியையும் ISL இடமிருந்து பெறுவதற்காக இவர் பெரும் முயற்சி எடுத்துள்ளார். அது மட்டுமல்லாது இங்கு ஏறக்குறைய 85க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் மற்றும் ஏனைய மரங்களை நட்டு நாட்டின் பசுமைக்காகவும் பெரும் பாடுபட்டுள்ளார். அந்த வகையில் இந்த கிழக்கு மாகாணத்துக்கும் இந்நாட்டுக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்கும் இவரால் ஆற்றிய அளப்பரிய சேவையை முன்னிட்டு நாங்கள் இன்று அவரை வாழ்த்தி கௌரவிக்கும் முகமாக எங்களது அலுவலகர் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். தொடர்வது வர்த்தக வாணிபச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் நிப்போன் பெயிண்ட் நிறுவனத்தினால் இன்றும் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு நிப்போன் பெயிண்ட் நிறுவனத்தினால் இன்றும் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிப்போன் பெயிண்ட் நிறுவனத்தினால் நாடளாவிய ரீதியில் சமூக மட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணம் மருதரார்படம் ஆஞ்சநேயர் கோவில் பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. ஆஞ்சநேயர் ஆலய பிரதம குருவின் ஆசையுரையுடன் மருதனாமடம் ஆஞ்சநேயர் ஆலய வளாகத்தில் வைத்து நிப்போன் பெயிண்ட் நிறுவன பிரதேச முகாமையாளர் ஹோமஸ் அரோய்ஸ் மற்றும் நிறுவன பிரதிநிதிகளால் உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. நிப்போன் பெயிண்ட் நிறுவனத்தின் சார்பாக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் அந்த சமூக மட்ட சேவைகள் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் வறிய மக்களுக்கான உலர் உணவு பொதிகளை வழங்கி வைப்பதற்காக நான் இங்கே நிப்போன் நிறுவனம் சார்பாக இந்த சேவையினை நாங்கள் வழங்குவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அதோட மிக பெருமையம் அடைகின்றோம். உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இந்த ஆஞ்சநேயர் கோயில்
பக்த அடியார்களுக்கும் ஆஞ்சநேயர் ஊழியர்களுடன் சேர்ந்து நாங்கள் இந்த செயற்பாட்டை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் பெருமையடைவதோடும் மகிழ்ச்சி அடைவதோடும் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் காலெடுத்து வைக்கிறோம். மேலும் மேலும் நமது வளர்ச்சிகளை நோக்கி நாங்கள் செல்ல எதிர்பார்த்துருக்கிறோம். அதில் ஒரு முதற்கட்ட விஷயமாக தான் நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்து வச்சுள்ளோம். எல்லாரும் பயனடைய வேண்டும் என்றதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.